ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ராமா வித் செரி. இன்னைக்கு நம்ம சூப்பரான சைனீஸ் மூவி தான் பார்க்க போறோம். வாங்க மூவிக்குள்ள போகலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங்லே நம்ம ஹீரோயின் நைட் டைம்ல வேக வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அவளை யாரோ துரத்துற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா அவங்க டாடி தான் வந்து துரத்திக்கிட்டு இருக்காங்க. அவ வந்து இப்பதான் வந்து ஸ்கூல் முடிச்சிருக்கா போல. அவங்க அப்பா வந்து யாருக்கோ வந்து கட்டாயம் படுத்தி கல்யாணம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா வந்து அவங்க கூட இருக்கணும்ன்ற மாதிரி அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க போல. அதனாலதான் நம்ம ஹீரோயின் வேக வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அவ ஓடி வந்துட்டு இருக்க சமயத்துல நம்ம ஹீரோ ஒரு ஓரமா நின்னுகிட்டு ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோ கிட்ட போயிட்டு தான் நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கா. சார் என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ முன்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. நம்ம ஹீரோ வந்து கோட்டை வச்சு நம்ம அந்த பொண்ணை வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினோட டாடி வந்து அந்த பொண்ணு அதுக்குள்ள எங்க போயிடுச்சு அப்படின்னு அவர் மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அங்க நம்ம ஹீரோ இருக்காருல்ல, ஹீரோ கிட்ட வந்து கேக்குறாரு, சார் இங்க இது மாதிரி ஒரு பொண்ணு வந்துச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்ல, ஏய் இங்க இருந்து போங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்க இருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினோட டாடி போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற நேரத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. மயக்கம் போட்ட உடனே ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. அங்க போன உடனே பெட்ல படுக்க வச்சுட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினே பாத்துக்கிட்டு இருக்காரு. சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவர் போற சமயத்துல நம்ம ஹீரோயின் வந்து எதனா ட்ரிங்க்ஸ் எதனா ஒண்ணு கொடுத்துருப்பாங்க போல. சோ அவளுக்கு வந்து என்னமோ ஆயிடுச்சு. ஹீரோவை பிடிச்சி இங்க இருந்து போகாத போகாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோவாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹீரோயினும் வந்து சுய நினைவுல இல்ல. இவங்க 2 பேருக்கும் வந்து செமையான மேட்டர் தான் வந்து இங்க நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த நாள் வந்து பொழுதும் விடிஞ்சிடுது. நம்ம ஹீரோயின் அப்பதான் வந்து பெட்ட விட்டு எழுந்துக்கிறா. நேத்து நைட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ வந்து அங்க இருந்து கிளம்பி போயிட்டுருப்பாரு போல. அவர் போறதுக்கு முன்னாடி ஒரு நோட் மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்து அதை பாக்குறா. உனக்கு எதனா ஹெல்ப் வேணும்னா என்ன வந்து கான்டாக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம ஹீரோயினும் அங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவளோட வீட்டுக்கு போறா. அவ வீட்டுக்கு போன உடனே வந்து அவங்க அப்பா வந்து ஹீரோயினை பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. நேத்து நைட் எங்க போன? உன்னால வந்து எனக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா? உன்னால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்க. அவ சொல்றா, அப்பா நீங்க ஏன் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு தான் வந்து கல்யாணம் வேணாம்னு சொல்றேன்ல. நீங்க ஏன் என்னை இப்படி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? அப்படின்ற மாதிரி சொல்ல, இத பாரு நீ தான் வந்து என்னோட பொண்ணு. உன் அப்பாவுக்காக நீ ஹெல்ப் பண்ணலன்னா என்ன? அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு வந்து சூதாடுவீங்க. சூதாடுறதுக்கு வந்து பணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து இது மாதிரி மத்தவங்களுக்கு விக்க பாக்குறீங்களா? அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இத பாரு உனக்கு உயிர் குடுத்தது நான் தான். உன்ன வளர்த்ததும் நான் தான். அதனால நான் உனக்கு இவ்ளோ நாள் பண்ணல. அது எல்லாத்தையும் வந்து நீ திருப்பி தான் குடுக்கணும். அப்படின்ற மாரி அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் வந்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாருன்றதே அவர் அப்பா புரிஞ்சுக்க மாட்டாரு. அவர் சொல்றாரு, "நீ வந்து நேத்து லீக்வினோட இருக்க மாட்டேன்னு சொல்ட்ட. ஆனா வெளிய என்னன்னா வேற எவன் கூடயும் வந்து சுத்திக்கிட்டு இருக்க. எவன்னு தெரியாதவன் கூட தான் வந்து படுத்துக்கிட்டு இருக்க. இது மாரி உன் அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டியா?" அப்படின்னு சொல்ல, அவ சொல்றா, "இத பாருப்பா நான் வந்து உன்னோட பொண்ணு மட்டும் தான். உங்களுக்கு வந்து சூதாடுறதுக்கு வந்து உதவுன பணம் கிடையாது. இந்த ஃபேமிலியே வந்து இப்படி நாசமாக்குனதுக்கே வந்து நீங்க தான்." அப்படின்ற மாரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. "ஏன் ஏன் நீ எதிர்த்துடா பேசுறியா?" அப்படின்னு சொல்ல வாக்குவாதம் அதிகமாயிடுது. இதுக்கப்புறம் நான் வீட்லயே இருக்க மாட்டேன். நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சண்டை போட்டு போயிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு வந்து படிக்கணும்னு தான் ஆசை. சோ அவ வெளிய வந்ததுக்கு அப்புறமா யோசிக்கிறா. இது மாதிரி நான் வந்து படிக்கணும். நான் படிக்காம எப்படி என்னோட ட்ரீம வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ ஒரு நோட் மாரி வச்சிருந்தாருல்ல. உனக்கு எதனா வேலை வேணும்னா என்ன கான்டாக்ட் பண்ணுன்னு. நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோக்கு தான் வந்து கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கா. மிஸ்டர் ஜியா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, நான் தான் நேத்து நைட் உங்க கூட இருந்தேன்ல அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்ற மாரி கேட்கறா. நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. ஓ! இவ வந்து பணம் கேட்கறதுக்காக தான் வந்து கால் பண்ணியிருக்காளா அப்படின்ற மாரி அவர் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. திங்க் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டயும் கேட்கிறாரு. "ஓ! நீ வந்து அப்ப பணம் கேட்க தான் வந்திருக்கியா? சரி எவ்வளோ வேணும்?" அப்படின்னு கேட்க, "நான் வந்து அப்ராடுக்காக படிக்க போறேன். அதுக்கான செலவு மட்டும் எனக்கு 2,00,000 போதும். ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு மட்டும் நான் அங்க போய் செட்டில் ஆகுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு. நான் போகுறதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் பணம் குடுங்க." அப்படின்னு சொல்ல, "சரி உன்னோட பேங்க் அக்கவுண்ட் அனுப்பு." அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறாரு. ஹீரோயினும் வந்து அனுப்புறா. நம்ம ஹீரோவும் வந்து காசு அனுப்பிடுறாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தோனே ஷாக் ஆயிடுறா. "சார் நீங்க மாத்தி அனுப்பிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். நான் வந்து 2,00,000 தான் கேட்டேன். ஆனா நீங்க வந்து 10,00,000 அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்ல, இத பாரும்மா நீ அப்ராட் போய் படிக்க போறேன்ற 2,00,000 வச்சுட்டு உனக்கு எப்படி பார்த்தோம்? பரவால்ல நீ வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. நான் கண்டிப்பா படிச்சு முடிச்சுட்டு இத வந்து திருப்பி தருவேன் அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்து வருஷங்களும் பல ஓடிடுது. நம்ம ஹீரோயினும் வந்து ஃபாரின்ல போய் படிச்சு முடிச்சுட்டா. அவ வந்து நைட்டு ஒரு நாள் ஹீரோ கூட அது மாதிரி இருந்தால. அதுக்கப்புறமா வந்து அவ பிரெக்னன்ட் ஆகியிருப்பா போல. குழந்தையும் பொறந்திருக்கு. அந்த குழந்தைக்கும் வயசு ஒரு 6 இல்ல 7 வயசு அது மாரி தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த குழந்தைய பிடிச்சுட்டு நடந்து வரா. அப்போ ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வருது. அவ வந்து படிச்சு முடிச்சதுனால வேலைக்காக நிறைய இடத்துல கேட்டுருப்பா போல. ஒவ்வொருத்தவங்களும் வந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நீ வந்து நியூயார்க்ல படிச்சிருக்க. உனக்கு பெருசா வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. எங்க கம்பெனிக்கு வந்து உன்ன மாரி டேலண்டான டிசைனர் தான் தேவ." அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து ஹாப்பி ஆயிடுறா. "உண்மையாலேவா? எனக்கு வந்து உங்க கம்பெனியோட டிசைன் கான்செப்ட் வந்து ரொம்ப புடிச்சு இருக்கு. நான் எப்போ ஜாயின் பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க." அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, "நாங்க வந்து பெஸ்ட் சேலரி, பெஸ்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தருவோம். நான் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கலாமா? நீங்க வந்து ஓவர் டைம்ல வேலை செய்வீங்களான்னு?" கேட்க, அவளுமே வந்து, "ஆமா செய்வேன்." அப்படின்ற மாரி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க, "இப்பதான் வந்து நான் உங்க ரெஸ்யூம வந்து பார்த்தேன். குவாலிஃபிகேஷன் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பேபி இருக்காமே! அது வந்து எங்க கம்பெனிக்கு வந்து செட் ஆகாது. சாரி. உங்கள வந்து எங்களால செலக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க.
ஆக்சுவலி நம்ம ஹீரோயின பார்த்துட்டு, ஹீரோயின் வந்து நல்ல டேலண்டா இருக்கான்னு ஒர்க்குக்கு கூப்பிடுறாங்க. ஆனா, அந்த பேபி அப்படின்ற ஒரு காரணத்த கேட்டோனே, அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவன் வந்து ஒரு மாதிரி ஆயிடுறான். மறுபடியும் இன்னொரு ஒரு கால் வந்துகிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "எங்க கம்பெனிக்கு வந்து கல்யாணமே ஆகாம, குழந்தையே இல்லாதவங்க தான் வேணும். ஆனா, உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலன்றீங்க. ஆனா, குழந்தை வச்சிருக்கீங்க. நாங்க எப்படி வந்து உங்கள ஹையர் பண்ண முடியும்? சாரி" அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் வந்து அப்செட் ஆயிடுறா. மறுபடியும் வந்து இன்னொரு கால் வருது. அவங்களுமே வந்து இதே மாரி ரீசன சொல்லிடுறாங்க. அப்ப அந்த குழந்தை வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்கிறா, "அம்மா என்னால தான் உங்களுக்கு வேலை கிடைக்கலையா?" அப்படின்னு கேட்க, "அப்புட்னா இல்ல. நீ எதுவும் நினைச்சுக்காத சரியா? நான் வந்து ஃபாரின்லேருந்து இத்தன வருஷம் கழிச்சு இப்ப தான் இங்க வந்திருக்கேன். சீக்கிரமா நம்மளுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும்." அப்படின்ற மாரி குழந்தைய வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. அடுத்து நம்ம ஹீரோயினோட அப்பா தான் வந்து கால் பண்ணி கேட்டுருக்காங்க. "என்ன மேடம் ரொம்ப நாள் பொறுத்து ஃபாரின்லேருந்து இங்க வந்திருக்கீங்க போல. நீ நல்லா சம்பாதிச்சிருப்ப. ஒழுங்கா வந்து பணம் எடுத்துட்டு என்ன வந்து பாரு. இல்லன்னா நானே வந்து உன்ன தேடி வருவேன்." அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, "இத பாருங்க. அது மட்டும் நடக்கும்னு கனவுல கூட நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க." அப்படின்னு சொல்ல, "என்ன தைரியம் தான் என்னையே நீ வந்து எதிர்த்து பேசிட்டு இருப்ப? உன்ன வளர்த்தது நான் தான். நீ வந்து பெரியவளா ஆயிட்ட. அது எல்லாத்தையும் வந்து திருப்பி நீ தான் குடுக்கணும்." அப்படின்னு சொல்ல, "சரிதான் போடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஃபோன வச்சிடுறா. அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, ஹீரோயினோட கைய பிடிச்சு முத்தம் குடுத்துட்டு, "அம்மா நீங்க கோவப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் வந்து, "நான் கோவம்லாம் படலம்மா" அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் எழுந்துச்சு நடக்கலாம் அப்படின்றப்போ, ஒரு வண்டி வந்துடுது. ஒரு வண்டி வந்த உடனே அவ வந்து கீழ விழுந்துடுறா. அவ கால் வந்து சுருக்கு பிடிச்சுக்கிச்சு போல. அவளால வந்து எழுந்துச்சிக்கவே முடியல. அந்த குழந்தை தான், "அம்மா உனக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு?" கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாமே வந்து சரியாயிடும்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. அங்க தூரத்துல ஒரு கார் வந்து நின்னுகிட்டு இருக்கு. அவ வந்து கார தட்டிக்கிட்டு இருக்கா. கார ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ தான். அவரு வந்து கம்பெனி விஷயத்துக்காக யார்கிட்டயோ வந்து என்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. பேசி முடிச்ச உடனே அந்த குழந்தைய பார்க்குறாரு. குழந்தைய பார்த்தோனே, "அங்கிள் இது மாரி எங்க அம்மா வந்து கீழ விழுந்துட்டாங்க. அவங்களால எழுந்துச்சிக்கவே முடியல. கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா?" அப்படின்ற மாரி கேட்க, நம்ம ஹீரோவும் வந்துடுறாரு. நம்ம ஹீரோ வந்து பார்த்த உடனே ஹீரோயின பார்த்த உடனே கண்டுபிடிச்சுட்டாரு. அந்த குழந்தை ஹீரோயின் கிட்ட சொல்றா, "அம்மா இந்த அங்கிள் தான் வந்து நான் கூட்டு வந்து அவரு தான் வந்து உங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாராம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் சொல்லியிருக்கா, "சாரி சார் என்னோட பொண்ணு வந்து ரொம்ப சின்னவ. தெரியாம வந்து உங்கள தொந்தரவு பண்ணிட்டா. சாரி" அப்படின்னு சொல்ல, "இப்ப எப்படி இருக்கு? உன்னால நடக்க முடியுமா?" அப்படின்ற மாரி கேட்கறாரு. அந்த குழந்தை "அம்மா, அம்மா" அப்படின்னு சொன்ன உடனே, "அப்பன்னா நீ 7 வருஷத்துக்கு முன்னாடி பிரெக்னன்ட் ஆனியா?" அப்படின்ற மாரி கேட்கறாரு. இவ சொல்றா, "ஆமா, இவ என்னோட பொண்ணு. இவளுக்கு 7 வயசு ஆகுது." அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. "ஓ! இந்த குழந்தை வந்து நம்மளோட குழந்தை தான்." அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்கு இன்னுமா என் அடையாளம் தெரியல?" அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. அதான் 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து படிக்க பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டியே மறந்துட்டியான்னு சொல்ல, "சாரி சார், சாரி சார். அப்போ உங்க பேர் தான் வந்து ஜின்னா. நீங்க வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அந்த டைம்ல எனக்கு ஹெல்ப் பண்ணதும் நீங்க தான். ரொம்ப நன்றி. நீங்க கொடுத்த பணத்த வந்து நான் கிட்டத்தட்ட முழுசா வந்து திருப்பி கொடுத்துட்டேன். நீங்க வந்து எந்த அக்கவுண்ட்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களோ, அதே அக்கவுண்ட்டுக்கு தான் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சா?" அப்படின்னு கேட்க, "ஆமா கிடைச்சிச்சு. இவ வந்து என்னோட பொண்ணு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் பிரெக்னன்ட் ஆனேன்னு எனக்கே தெரிஞ்சுச்சு" அப்படின்னு சொல்ல, "அத ஏன் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல?" அப்படின்ற மாரி ஹீரோ கேட்கிறாரு. "அது இல்ல மிஸ்டர் ஜின். நீங்க வந்து சாதாரண பையன் இல்லன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு நைட்டு நடந்தது வந்து ஒரு ஆக்சிடென்ட். அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கே வந்து நான் பிரெக்னன்ட் ஆனேன்னு தெரியும். என்னால வந்து என் குழந்தைய வந்து நல்லா பார்த்துக்க முடியும்." அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோட அம்மா வந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கால் பண்ண உடனே நம்ம ஹீரோவும் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. "இத பாரு, எப்போ வந்து நான் சொன்ன பொண்ண வந்து நீ பார்க்க போற?" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. "எத்தன டைம் நான் சொல்லிக்கிட்டு இருக்குது. இத பத்தி நான் பேசுற மூட்ல நான் இல்ல." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். "இத பாருடா, உனக்கு ஏற்கனவே வந்து 30 வயசு ஆயிடுச்சு. எனக்கு வந்து பேரன் பேத்தியெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்காதா?" அப்படின்னு சொல்ல, "இது பாருங்கம்மா, அதே பேசிக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி, இத பாரு ஏற்கனவே வந்து என் முடி எல்லாமே வந்து வெள்ள முடி ஆயிடுச்சு. நீ வேற இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கியே!" அப்படின்னு சொல்ல, "போங்கம்மா இதே பேசிட்டு இருக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஃபோன வச்சிடுறான். ஹீரோயின் கிட்ட வந்து கேட்கறான். "எனக்கு வந்து எதனா ஹெல்ப் வேணும்னா நீ பண்ணுவேன்னு சொன்னல்ல. அது மாரி பண்ணுவியா? எனக்கு வந்து இப்போ ஒரு ஹெல்ப் வேணும்." அப்படின்னு கேட்க, "சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்?" அப்படின்னு கேட்க, "என்ன வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்ல." "என்னது கல்யாணமா?" அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கிறா. "இத பாரு பயப்படாத. உனக்கு வந்து விருப்பம் இல்லாத ஒண்ணுத்தையும் வந்து நான் செய்ய வைக்க மாட்டேன். நம்ம வந்து சட்டப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா மட்டும் போதும். வெளி உலகத்துல மட்டும் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாரி நடிச்சுக்கிட்டு இருக்கலாம். அதுக்கு பதிலா வந்து நான் உன்னோட குழந்தைக்கு, அதாவது நம்ம குழந்தைக்கு வந்து நான் ஃபுல்லா படிக்கிறதுக்கு, அவளுக்கான எல்லா சப்போர்ட்டும் வந்து நானே பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் வந்து சரி அப்படின்னு சொல்லிடுறா. "சரி வா நம்ம போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின வந்து தூக்குறான். "எங்க சார் போறோம்?" அப்படின்னு கேட்க, "ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். அங்க போயிட்டு செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட்ட வந்து வாங்கிக்கலாம்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் வந்து கார்ல தான் வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் மாரி கையில வச்சுட்டு இருப்பா போல. இப்போ வந்து நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவையே வந்து வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டு இருக்கா. "என்ன ஏன் நீ அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? என்ன கல்யாணம் பண்ணதுக்காக நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியான்னு?" சொல்ல, "இல்ல, இல்ல எல்லாமே வந்து சீக்கிரமா நடந்த மாரி இருக்கா. இது கனவா நிஜமான்னு கூட தெரியல." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. "சரி, சரி ரொம்ப நர்வஸ் ஆகாத" அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றாரு. "இத பாரு மேரேஜ் ஆனதுனால உன்னோட ஃப்ரீடம் வந்து போயிடுமோன்னு சொல்லி பயந்துட்டு இருக்காத. நீ அப்போ எப்படி இருந்தியோ அதே மாரி இருந்துக்கலாம். நான் வந்து உன்னோட விஷயத்துல வந்து தலையிட மாட்டேன்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த குழந்தை வந்து சொல்றா, "அம்மா அப்படின்னா வந்து நம்ம இதுக்கப்புறம் இந்த அங்கிள் கூட தான் இருப்போமா? நம்ம எல்லாரும் ஒரே வீட்ல தான் இருப்போமா?" அப்படின்னு கேட்க, "ஆமா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து
நம்ம ஹீரோ சொல்றாரு, "இத பாரு லில்லி, இதுக்கப்புறம் வந்து நீ உன் அப்பா கூட தான் இருக்க போற" அப்படின்னு சொன்னோனே, "ஏய் ஜாலி ஜாலி எனக்கும் வந்து அப்பா கிடைச்சிட்டாரு" அப்படின்ற மாரி அந்த குழந்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இத பாரு நம்மளுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம குழந்தை வந்து ரொம்ப பாதுகாப்பாவும், ரொம்ப ஆரோக்கியமாவும் இருக்கணும். அது மட்டும் தான் அப்படின்ற மாரியும் சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவங்க அப்பா வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. "இத பாரு எனக்கு வந்து சீக்கிரமா பணம் அனுப்ப போறியா? இல்லையா?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பா நம்பர வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ, ஹீரோயின், அந்த குழந்தை எல்லாருமே வந்து ஹீரோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்க நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துகிட்டு இருக்க. அப்போ குழந்தை சொல்லிக்கிட்டு இருக்கு, "அம்மா சீக்கிரம் வா, உங்களுக்காக தான் நானும் அப்பாவும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்" அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம ஹீரோயினும் போய் அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கா. "இத வந்து நானும் அப்பாவும் தான் செஞ்சோம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் வாங்கி சாப்பிடுறா. அத சாப்பிட்ட உடனே வந்து அவளுக்கு ரொம்ப புடிச்சு இருக்கு போல. "ஜின் உங்களுக்கு குக்கிங்கும் தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, "ஆமா நான் வந்து அப்ராட்ல படிச்சேன்ல, அந்த சமயத்துல கொஞ்சம் கத்துக்கிட்டேன். இதுவரைக்கும் நான் வேற யாருக்காகவும் செஞ்சது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் மத்தவங்களுக்காக சமைச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்ல, ரொம்ப சூப்பரா இருக்கு" அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சொல்லிக்கிட்டு இருக்கா. "இத பாரு நான் சொன்ன மாரி லில்லியோட ஸ்கூல் விஷயத்த வந்து நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்க ஒரு பிரைவேட் ஸ்கூல் இருக்கு. அங்க வந்து எஜுகேஷன் எல்லாமே வந்து நல்லா சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்ல, "என்னது பிரைவேட் ஸ்கூலான்னு சொல்ற? நீ அத பத்திலாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. நானே வந்து லில்லிய கொண்டு போய் விட்டுட்டு கூட்டு வந்துடுறேன். அப்பதான் வந்து இங்க இருக்க ஸ்கூல் என்வைரன்மென்ட்க்கு வந்து அவள் வந்து செட் ஆவா" அப்படின்னு சொல்ல, "ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. "இத பாரு நம்மளுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. உன்ன வந்து மிஸ்டர் ஜின்னு அது மாதிரின்னு மரியாதையானா பேசணும்னு இல்ல. என்ன பேர் சொல்லியே கூப்பிடு. அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் தேங்க்ஸ்லாம் சொல்லாத. இது வந்து என்னோட பொறுப்பு. நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு ஸ்கூலுக்கு தான் போறாங்க. ஹீரோவும் குழந்தையும் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் லேப்டாப்ல என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வந்துகிட்டு இருக்கு. ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் போல. சோ அவ வந்து கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா. "ஏய் நீனா ஒரு ஃப்ரெண்டாடி. நீ திரும்பி வந்தா நீங்க சொல்லவே இல்ல. நான் வந்து உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இல்லையா?" அப்படின்னு சொல்ல, "ஏய் சாரி சாரி நானே வந்து இப்பதான் இங்க வந்தேன். எல்லாமே வந்து செட்டில் பண்ணிட்டு நானே வந்து உனக்கு கால் பண்ணலான்னு தான் இருந்தேன்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. "சரி அதெல்லாம் விடு. நீ இப்ப எங்க தங்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்ல, "நான் வந்து என் ஃப்ரெண்டு வீட்ல தான் இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு மட்டும் இங்க இருப்பேன். கண்டிப்பா வந்து நம்ம மீட் பண்ணணும்" அப்படின்னு சொல்ல, "சரி ஓகே. இன்னைக்கு மதியானம் வந்து நீ ஃப்ரீயா? நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு பார்க்ல வந்து மீட் பண்ணுவோம்ல. நம்ம வந்து அங்க மீட் பண்ணலாம்" அப்படின்ற மாரி அவ சொல்லிக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு வந்து போக விருப்பமே இல்ல. சரி வேற வழி இல்ல. இல்லன்னா வந்து அவ கோவிச்சுப்பா. அவ சொல்றதையே வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவளுமே வந்து சரி வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் அவ ஒரு பார்க்குக்கு போறா. அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் வந்து அங்க இல்லவே இல்ல. "ஏய் நீ வந்துட்டியா?" அப்படின்னு கால் பண்ணேன். "ஏய் சாரி சாரி. அவர் வந்து அப்படி சொன்னதுனால தான் வந்து நான் அது மாரி பண்ணிட்டேன்." அவ பாட்டுன்னு சொல்லிட்டு ஃபோன வைக்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அது இவளே வந்து கால் பண்ணா, இவ கால் பண்ணானேன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துக்கு வந்தேன். இப்ப வரல. அவன் சொல்லி தான் நான் இப்படி பண்ணேன்னு வேற சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு அவ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. பின்னாடி இருந்து ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயின வந்து புடிச்சிடுறாரு. நன்றி கடவுளே! உனக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் காசு குடுத்தேன். நீ என்னன்னா வந்து அப்ராடுக்கு ஓடி போயிட்டல்ல அப்டின்ற மாரி கத்திக்கிட்டு இருக்காரு. நீ ஓடி போனதுனால தான் லீகிங்கோட ஆளுங்க வந்து என்ன எப்படி அடிச்சாங்க தெரியுமா? நான் வந்து உன்ன சும்மாவே விடமாட்டேன். உன்ன என்ன பண்றேன் பாருன்னு தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு ஒரு குண்டு ஆளுகிட்ட தான் வந்து விடுறாரு. இவர்னா அப்பாவா இல்ல என்னான்னே எனக்கு தெரியல மக்களே! அந்த ஆளு ஹீரோயினோட அப்பாவ பார்த்து சொல்றான். "நீ ரொம்ப கெட்டிக்காரனா இருக்கியே! பரவாயில்லையே! உன் பொண்ணையே வந்து கூட்டின்னு வந்துட்ட. 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தத விட இப்ப அவ ரொம்ப அழகா இருக்கா. ரொம்ப செக்ஸியா வேற இருந்துகிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்ல, "சார் அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு" சொல்ல, "இத பாரு எனக்கு பணம்னா வந்து ஒரு மேட்ச்சே கிடையாது. ஆனா ரூல்ஸ் வந்து அது மட்டும் தான். எனக்கு வட்டியும், அசலும் திருப்பி கரெக்ட்டா குடுத்துடணும்னு" சொல்ல, "சார் கண்டிப்பா சார். என்ன நம்பி காச மட்டும் குடுங்க. நான் வந்து எல்லா கேமையும் வந்து வின் பண்ணிட்டு, உங்களுக்கு வந்து நான் அந்த பணத்த குடுக்குறேன்" அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து கத்திக்கிட்டே இருக்கா. ஹீரோயினோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. "இத பாரு அவர் சொல்றத வந்து நீ கேட்டு நடந்துக்கோ. உன் வாழ்க்கை வந்து நல்லபடியா இருக்கும். முகம் சுளிச்சுக்கிட்டே இருக்காத. கொஞ்சமாச்சு சிரி சரியா? அவர் வந்து உன்ன நல்லா பார்த்துப்பாரு. அவர் வந்து உன் மேல ரொம்ப ஆசையா வச்சுக்கிட்டு இருக்காரு" அப்படின்னு சொல்ல, அவன் வந்து "ஏய் வாடி வாடின்னு" சொல்லி புடிச்சு நம்ம ஹீரோயின வந்து இழுத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ எப்படி வந்தான்னு தெரியல. எட்டு ஒரே உதைச்சுட்டு, "இத பாருங்க. நான் வந்து ஒரு 3 செகண்ட் டைம் குடுப்பேன். அதுக்குள்ளேயே வந்து நீங்க இங்கருந்து போலன்னா, நீங்க ஏன் போறேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுற மாதிரி ஆயிடும்ன்னு" சொல்லி மிரட்டி அனுப்பிச்சு விட்டுர்றாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட அப்பா ஹீரோட கைய பாக்குறாரு. அந்த ஹீரோ வந்து சூப்பரான வாட்ச் கட்டியிருக்கான் போல. இவன் கட்டியிருக்க வாட்ச பார்த்தாவே வந்து கோடிக்கணக்குல இருக்கும் போலயே! அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவனோட கோட்ட கழட்டி ஹீரோயின் மேல போட்டு, "வா போலாம்" அப்படின்னு சொல்லி கூட்டு போறாரு. "ஏய் இவ என் பொண்ணு. என் பொண்ண வந்து நீ கூட்டு போறதுக்கு நீ யாரு?" அப்படின்னு சொல்ல, "இத பாரு இவ வந்து என் ஒய்ஃப். எனக்கு வந்து ஃபுல் ரைட்ஸும் இருக்கு" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்றாரு. "அடி பாவி! நீ இவன் கூட தான் ஓடி போனியா? இவன கல்யாணம் பண்ணிக்கிட்டதே வந்து என்கிட்ட நீ சொல்லவே இல்ல. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என் பொண்ண வளர்த்தேன் தெரியுமா? அதுக்காக நீ வந்து பிரைட் பிரைஸ் வந்து நீ குடுத்தே ஆகணும். அதுவும் வந்து 2 மில்லியனு. ரூ. 1 கூட குறையவே கூடாது. நீ மட்டும் குடுக்கலன்னா, நான் வந்து என் பொண்ண டிவோர்ஸ் பண்ண வச்சுடுவேன்" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் 2 மில்லியனா எப்படி இருந்தாலும் நீ என்னோட மாமனாரு. ஆனா உனக்கு இப்படி பேசுறதுக்கு எங்கருந்து தைரியம் வந்துச்சுன்னு தான் தெரியல. உனக்கு வந்து பணம் தான் வேணுமா? அப்படின்னு சொல்ல, ஆமா எனக்கு பணம் குடுன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ அவரோட பாக்கெட்ல இருந்து கார்ட எடுத்து தூக்கி போட்டு, இந்தா எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ போ. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மாசம் மாசம் நான் 20,000 யுவானோ வந்து பணம் அனுப்புறேன். சரியா? இந்த பணத்த வாங்கிட்டு நீ ஒழுங்கா இருந்துக்கோ. இதுக்கப்புறம் என் கண் முன்னாடி மட்டும் வந்துராத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின வந்து கூட்டிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து நடுங்கிக்கிட்டே இருக்கா. "என்னாச்சு? இன்னும் உனக்கு பயமா தான் இருக்கா? எல்லாம் முடிஞ்சிடுச்சு" அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. "தேங்க்ஸ் இன்னைக்கு மட்டும் நீங்க கரெக்ட்டான டைம்ல வரலன்னா என்ன ஆயிருக்கும் எனக்கே தெரியலன்னு" சொல்ல, "இத பாரு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காத. பாடிகார்டு தான் வந்து இது மாரி சொன்னாங்க. அவங்க மட்டும் சொல்லலன்னா வந்து என்ன ஆயிருக்கும்னு தெரியல. அதான் நான் கரெக்ட்டான டைம்க்கு நான் வந்துட்டேன்ல"
அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் லில்லிய பெத்துட்டு வெளிநாட்டுல வந்து படிச்சுட்டு இருந்தேன். நான் என்னையும் என் பொண்ணையும் வந்து காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். எப்பவுமே வந்து அடுத்தவங்கள நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு நான் இருந்தேன். எனக்கு வந்து ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. என்ன ஜாப் வேணுமான்னு சொல்ல, ஆமா உங்க கம்பெனிலேயே எதனா ஒரு வேலை கிடைச்சதுன்னா எனக்கு சொல்லுங்க. அது வந்து ஒரு ஸ்டார்ட்டிங் லெவல்ல இருந்தா கூட பரவால்ல. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இத பாரு நான் வந்து உன்னோட டிசைன் எல்லாமே வந்து பார்த்தேன். அது எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாவும், கிரியேட்டிவாவும் இருந்துச்சு. உன்கிட்ட வந்து நிறைய டேலண்ட் இருக்கு. நீ வந்து என்னோட கம்பெனில வேலை சேர்ந்தன்னா, ஒரே ஒரு டிசைனரா மட்டும் தான் இருக்க முடியும். உன்னோட டேலண்ட் எல்லாமே வந்து வேஸ்ட்டா போயிடும். உன்னோட ஸ்டைல் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கு. நீ வந்து இண்டிபெண்டன்ட் டிசைனரா இருந்தன்னா, இன்னும் நல்லா பெரிய லெவலுக்கு வருவ. நீ நினைச்சேன்னா ஃபியூச்சர்ல வந்து ஒரு சொந்த பிராண்ட கூட உருவாக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னங்க சொல்றீங்க பிராண்டா? அப்படின்னு சொல்ல, ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. நீங்க ஏன் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நானே வந்து சைனாக்கு இப்ப தான் திரும்பி வந்தேன். என்னால எப்படி பண்ண முடியும்? அப்படின்னு அவ கேட்கிறா. நான் அதான் சொல்றேன்ல, உன்னால எல்லாமே முடியும்னு. நீ பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. இத பாருங்க எனக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. நேமும் இல்ல, ஃபேமும் இல்ல. என்னோட டிசைன வந்து நான் பண்ணாலும் யாருமே வந்து நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவரு ஒரு கார்டு மாரி குடுத்துட்டு இருக்காரு. இத பாத்தியா? ஸ்டார் மூன் டிசைன் கான்ட்ராஸ்ட். இத வச்சு நீ வந்து நேரடியாவே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கு. ஐய்யயோ! இது ரொம்ப பெரிய காம்படிஷன் ஆயிடுச்சே! அப்படின்னு சொல்ல பாரு, இந்த காம்படிஷன்ல இருந்து தான் நிறைய டிசைனர் வந்து வந்திருக்காங்க. இதுல வந்து குவாட்டா கிடைக்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஆனா வந்து உனக்கு கிடைச்சிருக்கு. நீ பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் இருக்கட்டும் மிஸ்டர் ஜின். உங்களுக்கு எப்படி இது கிடைச்சது? அப்படின்னு சொல்ல, அத பத்திலாம் நீ யோசிக்காத. நீ வந்து இப்ப அந்த காம்படிஷனுக்காக என்ன தீம்னு மட்டும் வந்து பாரு. நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் சரி அப்படின்னு நம்ம ஹீரோவோட கன்னத்த பிடிச்சு இப்படி தடவி குடுத்துட்டு போயிடுறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அவரோட கன்னத்தையே வந்து தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோயின் டச் பண்ணது வந்து அவருக்கு வந்து ஒரு மாதிரி இருக்க போல. அடுத்தது வந்து ஹீரோக்கு வந்து கால் வருது. நம்ம ஹீரோவும் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார் இது மாரி நீங்க சொன்ன மாதிரியே அந்த குளோபல் டிசைனிங் அவார்டுக்காக 20,000,000 வந்து நாங்க போட்டுட்டோம். பேமெண்ட் ரெசிப்ட் எல்லாமே வந்து டாக்குமெண்ட்டா உங்க மெயிலுக்கு அனுப்பியிருக்கோம். அத வந்து செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல, சரி, சரி. ஓகே, ஓகேன்னு நம்ம ஹீரோவும் சொல்லிடுறாரு. சார் இது மாரி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கேட்கலாமான்னு சொல்ல, சரி சொல்லு அப்படின்றாரு. இந்த ஸ்பான்சர்ஷிப்காக நாங்க தான் வந்து டைரக்ட் என்ட்ரி வந்து வாங்கி குடுத்துருக்கோம். ஆனா பிராண்ட் ப்ரமோஷனோட வேற எந்த கமர்ஷியல் ரைட்ஸும் வந்து நீங்க கேட்கவே இல்லையே! பிசினஸ் வியூல பார்த்தா, இந்த இன்வெஸ்ட்மென்ட்க்கு சரியான ரிட்டர்னும், பேலன்ஸும் வந்து கரெக்ட்டா இல்லாத மாரி தெரியுது. நம்ம வேணும்னா வந்து ஆர்கனைசர் கிட்ட பேசி சரியான கண்டிஷன வந்து ஆட் பண்ணலாமான்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஃபோன வச்சுடுறாரு. அடுத்து நம்ம ஹீரோயின தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கா. ஜின் வந்து என்னதான் வந்து சாதாரணமா சொல்லிட்டு இருந்தாலும், அவர் வந்து இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட்ட வந்து கொடுக்கணும். அப்படின்ற மாரி அவ பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ அவ குழந்தை வந்துடுறா. குழந்தை வந்து நம்ம ஹீரோயின தொட்ட உடனே அவ பயந்துடுறா. "அம்மா டைம் வந்து ஆயிடுச்சு. வாங்க வந்து நம்ம போய் சாப்பிடலாம். சாப்பாடு வந்து ரெடி ஆயிட்டு இருக்குன்னு" சொல்ல, "சாரிடா நான் வந்து வேலை பார்த்ததுல வந்து எல்லாமே மறந்துட்டேன். சரி வா போலாம்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் லேப்டாப் வச்சுட்டு வந்துடுறா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயினுக்காக ஒரு விருந்தே வந்து சமைச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. "சரி வா சூடு ஆறுத்தாங்கட்டியும் வந்து சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் சொல்றா, "நீங்க எதுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு சமைச்சு இருக்கீங்க? செஃப் கிட்ட சொன்னா அவங்களே சமைச்சிருப்பாங்கன்னு" சொல்ல, "எனக்கு வந்து இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வேலை சரியா ஒர்க் இல்ல. அதனால தான் வந்து நான் சமைச்சேன். அது மட்டும் இல்லாம நான் சமைச்சத வந்து லில்லி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா. அத தான் நான் இவ்ளோ சமைச்சேன்" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த குழந்தை ஹீரோவையே பார்த்துட்டு ஹீரோயினோட காதுல சொல்றா, "அம்மா, அப்பா வந்து உன்கிட்ட வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது மாரி செஃப்பே வந்து சமைக்கிறேன்னு தான் சொன்னாரு. ஆனா அவரு தான் வந்து காலையில இருந்து நான் தான் சமைப்பேன், நான் தான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு." அப்படின்னு நம்ம குழந்தை வந்து போட்டு குடுத்துடுறா. ஹீரோயின் வந்து சிரிக்கிறா. குழந்தை வந்து அப்படியே என்ன சொல்றான்னா, அப்பாவுக்கு வந்து நீங்க அவர பாராட்டுவீங்கல்ல, அது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து நெறைய சாப்பிடணும்னு வந்து அவர் ஆசைப்பட்டாரு அப்படின்னு சொல்லிரு. அதுக்கப்புறமா இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஏதோ ஃபேப்ரிக் மாரி சில இதுதான் டிசைன தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ கேட்கறாரு, "என்ன நீ வந்து ஒரு ஃபேப்ரிக் தேடிக்கிட்டு இருந்தல்ல, அது எல்லாமே கிடைச்சிச்சான்னு?" சொல்ல, "எல்லாமே கிடைச்சிடுச்சு. ஆனா கரெக்ட்டான ஃபேப்ரிக் வந்து கிடைக்கவே இல்ல. இந்த 3 டிசைன் டிராஃப்ட்டும் பார்த்தா எனக்கு சரியில்லன்னு தோணிக்கிட்டு இருக்கு. இது என்ன பிரச்சனை? இந்த டிசைனர் எல்லாமே வந்து லாஸ்ட் டைம் வந்து கம்பெனி அவார்ட் வாங்குன டிசைன் தானே?" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த டைம் அவார்ட் வாங்குன எல்லாமே வந்து அவரோட டிசைன் தான். ஆனா இந்த டிசைன்ல வந்து சில ஒர்க் வந்து கொஞ்சம் தப்பா இருக்கிற மாரி எனக்கு தெரியுது. மொத்த ஸ்டைலும் பார்த்தா ஒரே மாரி தான் தெரியுது. ஆனா அந்த டீட்டெயில் வந்து ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கு. அங்க வந்து ஒவ்வொரு டைமான ட்ரெஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க போல, பழைய காலத்து ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் ட்ரெண்ட் ஆகும்போது என்னென்னலாம் வருமோ, அது எல்லாமே டிசைன் பண்ணி தான் வந்து வச்சிருக்காங்க. அத பத்தி ஒவ்வொன்னும் வந்து ஹீரோ கிட்ட வந்து அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இத பத்தியே வந்து ஒரு 4, 5 நிமிஷம் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து டிசைனர பத்தி எதுக்கு? அதனால வந்து நான் ஷார்ட்டாவே முடிச்சிடுறேன். நம்ம ஹீரோயின் ஷார்ட்டா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, இதுல வந்து ஸ்டைல் மட்டும் கிடையாது. டிசைனும் வந்து ஃபுல்லா வந்து மாறி இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரே ஒரு டிசைனரோட வேலை கிடையாது. பல டிசைனர் வரைஞ்ச டிராஃப்ட்ட வந்து ஒண்ணா சேர்த்த மாதிரி இருக்கு.
நீங்களே பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ வந்து யாருக்கோ வந்து கால் பண்றாரு. எனக்கு வந்து நம்ம கம்பெனில என்ன நடந்துச்சுன்னு வந்து ஃபுல்லா தெரிஞ்சு இருக்கணும். நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்னோட கம்பெனில இது மாரி விஷயம் நடக்கவே கூடாது. சரியா? அப்படின்னு சொல்ல, அவங்களுமே வந்து சரி ஜின் நாங்க வந்து செக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ தனியா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ லில்லி லேப்டாப்ப தூக்கிட்டு வரா. "அப்பா நீங்க பிஸியா?" அப்படின்னு கேட்க, "இல்லம்மா இங்க வா லில்லி" அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாரு. "அப்பா இத பாருங்க. நான் வந்து ஒரு கேம உருவாக்கி இருக்கேன். ஆனா இந்த கேரக்டர் வந்து கார்னர்ல போய் மாட்டிக்கிச்சு. நான் என்ன பண்ணாலும் வந்து வெளியவே வரமாட்டேங்குது. எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களான்னு சொல்ல, "லில்லி இத பாரு. நீ வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் படிக்கிறதுல வந்து எதனா ஹெல்ப் கேட்டேன்னா, அப்பா வந்து பண்ணுவேன். எனக்கு வந்து இது மாரி புரோகிராமிங் மாரி டெக்னிக்கல் விஷயத்துக்கு வந்து நான் எக்ஸ்பெர்ட் கிடையாது. நான் வேணும்னா ஒண்ணு பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுருக்காங்க. "ஹலோ டைரக்டர் நீங்க வந்து ரெஸ்ட்ல இருக்கீங்க. நான் வேற டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா?" அப்படின்னு சொல்ல, "இல்ல, இல்ல. நான் இப்ப தான் வந்து என் வொர்க்க முடிச்சேன். என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்கிறாரு. "அது ஒண்ணும் இல்ல. என்னோட பொண்ணு வந்து சின்னதா வந்து ஒரு கேம் ப்ரோகிராம் பண்ணியிருக்கா. ஆனா வந்து அவளுக்கு என்னமோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்து இருக்காம். நீங்க தானே என்னோட கம்பெனியோட நெட்வொர்க் செக்யூரிட்டிக்கே வந்து முக்கியமான எக்ஸ்பர்ட். அதனால தான் வந்து நீங்க இந்த விஷயத்துல வந்து திறமைசாலி அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கால் பண்ணேன். அவளோட கேம வந்து என்னான்னு கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்ல, "என்னது அவளே வந்து ஒரு கேம ப்ரோகிராம் பண்ணியிருக்காங்களா?" அப்படின்ற மாரி சொல்றாரு. ஆமான்னோனே நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றாரு, அந்த குழந்தைக்கு வந்து ஃபோன குடுத்துடுறாரு. ஃபோன குடுத்த உடனே அவளுமே வந்து அந்த லேப்டாப்பையும், ஃபோனையும் தூக்கிட்டு மாடிக்கு போயிடுறா. அவங்க வந்து சில விஷயம் சொல்லியிருப்பாங்க போல. அதுக்கப்புறமா அவ ஃபோன எடுத்துட்டு வந்துட்டு, "இந்தாங்கப்பா" அப்படின்னு சொல்லி ஃபோன குடுக்குறா. இந்த அங்கிள் ஒரு டைம் தான் வந்து எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோவும் அவங்க தான் வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்க பொண்ணு மாரி இருந்த வயசுல வந்து எனக்கு இது மாரி விஷயம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அவ வந்து ரொம்ப சூப்பரா இருக்கா. அவளுக்கு மட்டும் கரெக்ட்டான ட்ரெய்னிங் குடுத்தோம்னா, அவ எங்கேயோ போயிடுவா. எனக்கு வந்து அந்த வயசுல உண்மையாலே டேலண்டே இல்ல. உங்க டாட்டர் வந்து ரொம்ப ஜீனியஸ் அப்படின்னு அவர் புகழ்ந்து சொல்லிக்கிட்டே இருக்க, லில்லிக்கு வந்து இது மாதிரி திறமை இருக்கிறது வந்து நல்ல விஷயம் தான். ஆனா அவ வந்து ரொம்ப சின்னவ தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு வேளை வந்து ஃபியூச்சர்ல வந்து அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேளுங்க. சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னானா, அவளே வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். அவளுக்கு வந்து உண்மையாவே புடிச்சு இருக்கா? அதுக்கான டைம வந்து நம்ம தான் உருவாக்கி தரணும். அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க, அவளுக்கு வந்து உண்மையாலே எது புடிச்சிருக்கோ, அதுக்காக ஃபுல் சப்போர்ட்டா வந்து நான் பண்ணுவேன் அப்படின்றாரு. அப்பதான் மிஸ்டர் ஜிங், நீங்க வந்து அவள ட்ரெயின் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நானே வந்து லில்லிக்கு ஃபர்ஸ்ட் டீச்சரா இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் வந்து ஓகே சொல்லிடுறாரு. என்னோட டிபார்ட்மென்ட்க்கு வந்து போனஸ் வந்து கம்மியானாலும் பரவால்ல. நான் வந்து உங்க பொண்ணுக்கு வந்து எல்லாமே சொல்லிக் குடுப்பேன்றாரு. இத பாருங்க சார், உங்களோட போனஸ்ல வந்து கொஞ்சம் கூட வந்து கம்மியே ஆகாது. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஃபோன வச்சுடுறாரு. அடுத்தது அந்த குழந்தை கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப வந்து நீ ஒரு அங்கிள் கிட்ட பேசுனல்ல, அவர் வந்து ரொம்ப கிரேட், ரொம்ப பவர்ஃபுல்லானவரு. உனக்கு வந்து விருப்பம் இருந்துச்சுன்னா, அவர்கிட்ட போய் நீ நெறைய கத்துக்கோ. உனக்கு தெரியாத நெறைய விஷயம் வந்து அவர் சொல்லிக் குடுப்பாரு. நீ வந்து அவர்கிட்ட லேர்ன் பண்ணிக்கிறியான்னு சொல்ல, அவளும் வந்து சரி, சரி அப்படின்றாரு. உடனே உங்க அப்பா சொல்றாரு, "பரவாயில்லையே நம்ம ஃபேமிலில வந்து குட்டி ஜீனியஸ்லாம் இருக்காங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வருது. "நீ தானே லீன்" அப்படின்னு சொல்ல, "ஆமா. நீங்க யாரு?" அப்படின்னு கேட்கறாங்க. "என்ன தைரியம் இருந்தா நீ என்னையே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்ப. நான் தான் வந்து ஜேசன், உன்னோட முன்னாள் சூப்பர்வைசர்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. "இத பாரு நீ ஜின்னு கிட்ட வந்து என்ன பத்தி அதிகமா சொன்னதுனால, நான் வந்து 7, 8 வருஷமா வந்து கஷ்டப்பட்டு கட்டுன கேரியர் எல்லாமே வந்து ஒரு நாள்ல வந்து நாசமா போயிடுச்சு" அப்படின்ற மாரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. "ஓ! அப்படின்னா வந்து நீங்க உண்மையாலே அந்த டிசைன் டிராஃப்ட்லாம் வந்து திருடுறது வந்து உண்மைதானா?" அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, "நான் என்ன திருடுனேன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. "நீங்க வந்து புதுசா ஜாயின் ஆனவனோட டிசைனர வந்து அவங்களுக்கே தெரியாம நீங்க திருடி இருக்கீங்க." அப்படின்ற மாரி அவ சொல்லிக்கிட்டு இருக்க, "இத பாரு நான் தான் வந்து சேலரி குடுத்தேன். நான் தான் வந்து அவங்களுக்கு ரூல்ஸ்லாம் இது பண்ணேன். நான் வந்து அவங்களோட டிராஃப்ட்ட வந்து யூஸ் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? நான் வந்து அவங்களோட டேலண்ட்ட வந்து மதிச்சு தானே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்ல, "நீங்க வந்து அவங்களோட டிசைனர திருடுனதுனால தான் வந்து நீங்க அவார்ட் வாங்கியிருக்கீங்க. உங்க மனசாட்சிக்கு வந்து உங்களால வந்து பதில் சொல்ல முடியுமான்னு?" கேட்க, "என்ன தைரியத்துல வந்து நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நான் வந்து எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிட்டேன். நீ வந்து இந்த கம்பெனியோட எம்ப்ளாயி கூட கிடையாது. ஃபாரின்ல வந்து சக்சஸ் ஆக முடியாம தான் இங்க வந்து இருக்க. நீ ஒரு சாதாரண டிசைனர் தான். உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? நான் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து 10 இயர்ஸ்க்கு மேல இருந்துகிட்டு இருக்கேன். நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியிலேயே வந்து உன்ன வேலை பார்க்காத அளவுக்கு வந்து உன்ன மாத்திடுவேன்." அப்படின்ற மாரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயினும் வந்து ஃபோன வச்சுடுறா. ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக பால் எடுத்துக்கிட்டு வராங்க. "இத பாரு 12 மணி ஆயிடுச்சு. இன்னும் வந்து நீ வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கியா?" அப்படின்னு சொல்ல, "இன்னும் 1 மாசம் தான் இருக்குல்ல. அதனால தான் நான் இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு" சொல்றாங்க. எல்லாம் ஓகே. இருந்தாலும் வந்து நீ ரெஸ்ட்டும் எடுக்கணும்லன்னு நம்ம ஹீரோயினோட தலைய வந்து புடிச்சு தட்டி தட்டி குடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கேட்குறாரு, "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்ல, "எனக்கு வந்து கரெக்ட்டா தெரியல. எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு தெரியல. ஒரு மாரி ஃபீலிங்கா இருக்கு. எனக்கு வந்து ஃபேஷன் டிசைன்ல வந்து நேச்சுரலாவே வந்து நெறைய சென்ஸ் இருக்கு. ஒரு டிராஃப்ட்ட பார்த்தாவே வந்து இத யாரு டிசைன் பண்ணியிருக்காங்க, அவங்க ஸ்டைல் எப்படி இருக்குன்னு வந்து என்னால கண்டுபிடிக்க முடியுது. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு புடிச்ச மாரி தனித்தனி டிசைன வந்து ஒரு ஸ்டைலா வச்சிருக்காங்க. எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. எனக்கு திடீர்னு வந்து எதனா ஒண்ணு தோணுச்சுன்னா, அத வந்து உடனே வந்து நோட் புக்ல வந்து எழுதி வச்சுப்பேன். இப்போ நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன்ல, அத கூட வந்து என்னோட நோட் புக்ல இருந்து தான் எடுத்த டிசைனு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். "நீ சொல்ற நோட் புக்க வந்து நான் பார்த்ததே இல்லையே" அப்படின்னு ஹீரோ சொல்றாரு.
அத வந்து நான் பத்திரமா வீட்ல வச்சிருக்கேன். 7 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நான் ஃபாரின் போறதுக்கு முன்னாடியே அத வீட்ல விட்டு போயிட்டேன். இப்ப வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன்னா, அவர் வந்து குடுத்துருவாருன்னு நெனைக்கிறேன். ஆனா வந்து நான் அவர பார்க்க நான் விரும்பல." அப்படின்ற மாரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. "ரொம்ப நாள் ஆனதுனால ஒரு வேளை எங்கனா மிஸ் ஆயிருந்தாலும் ஆயிருக்கலாம்." அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. "இது பாரு, நம்ம கம்பெனில இருந்து ஒருத்தர ஃபயர் பண்ணோம்ல. அவரு தான் வந்து உனக்கு மெயின் காம்படிட்டர். அதனால வந்து நீ உன் ஒர்க்க வந்து ஃபோக்கஸா பண்ணு. நீ வந்து உன்னோட இன்ஸ்பிரேஷன மட்டும் நம்பி முன்னாடி போ சரியா?" அப்படின்னு நம்ம ஹீரோ அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்து அந்த காம்படிஷனுக்கு இன்னும் 1 மந்த் இருக்கிறதுனால, நம்ம ஹீரோயின் நைட்டு பகல்னு தூங்காம ஃபுல்லா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாள் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயினும் வந்து பிராக்டிஸ் பண்ணி, கடைசியா வந்து ஒரு ட்ரெஸ்ஸ வந்து டிசைன் பண்ணி அனுப்பிட்டாங்க. அடுத்து வந்து அவ ஃபோன்ல வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து 2ண்ட் பிரைஸ் வந்துட்டாங்க. அத பார்த்தோனே அவ ரொம்ப ஜாலியா இருக்கா. ஹீரோ கிட்ட சொன்ன உடனே ஹீரோவும் வந்து விஷலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ 1 பிளேஸ் யாரு அப்படின்னு பார்த்தா, கம்பெனில இருந்து ஒருத்தவங்கள வந்து ஃபயர் பண்ணாங்கல்ல. அதாவது மத்தவங்களோட ஐடியாவ திருடி போட்டாங்கல்ல. அவங்க தான் வந்து 1 பிளேஸ் வந்து இருக்காங்க. அந்த 1 பிளேஸ் வந்தவங்க வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒரு ஃபேமஸான டிசைனிங் கம்பெனி வந்து இந்த காம்படிஷன்ல அவங்க ஒய்ஃப் வந்து வின் பண்ணணுன்றதுக்காக 20,000,000 வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க வின் பண்ண டிசைன் வந்து ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து மத்தவங்க பண்ணியிருக்காங்க. அவர் வந்து உண்மையாலே வந்து 20,00,000 பணம் குடுத்தாங்களாம், இவங்க ரன்னர் ஆகுறதுக்கு. பணம் இருந்தா என்ன வேணா பண்ணிக்கிட்டு இருக்கலாமா? லீன் வந்து இப்படி இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல. அப்படின்னு அவளுக்கு இஷ்டத்துக்கு வந்ததெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த கமெண்ட்ட பார்த்து எல்லாருமே வந்து கழுவி கழுவி ஊத்துறாங்க. பொதுவாவே நடக்கிற விஷயம் தானே. ஸோ, "நீ வந்து சீட் பண்ணிட்ட. நீ வந்து ஏமாத்திட்ட. நீனா ஒரு பொண்ணா? நீ வந்து திருடி இருக்க. அது பண்ணியிருக்க." இப்படி அப்படின்னு சொல்லி மாறி மாறி வந்து கமெண்ட்ல கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் யார்கிட்டயோ தான் வந்து கால்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ என்ன திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான்னா, இப்போ நம்பளால வந்து நம்ம ஹஸ்பண்டுக்கும் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால வந்து இத நான் வந்து சரி பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு அவ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பப்ளிக் ஒப்பீனியன் வேற இவ்ளோ ஃபாஸ்ட்டா வந்து பரவிடுச்சு. இதனால வந்து கம்பெனிக்கு தான் பெரிய பாதிப்பு. நம்ம வந்து இத சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு வேற கால் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா வந்து கால் பண்ணிட்டு, "என்னம்மா பெரிய இடத்துல போயிட்டு என்ன வந்து நீ கண்டுக்கவே மாட்ற. இப்ப நீ ஏன் வந்து என்ன தேடி வந்திருக்க? என்ன விஷயம்?" அப்படின்ற மாரி கேட்க, "அது ஒண்ணும் கிடையாது. நான் வீட்ல சில நோட் புக் அது மாரிலாம் வச்சிருப்பேன்ல. அது எல்லாமே இருக்கா?" அப்படின்னு கேட்க, அவங்க அப்பாவும் வந்து "அதெல்லாம் இருக்கு. உன் ரூம்ல தான் இருக்கு" அப்படின்னு சொல்ல, "சரி ஓகே. நான் வந்து நம்ம வீட்டுக்கு வரேன்" அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு கால வச்சுட்ருப்பா. அதுக்கு அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவ பார்க்க தான் போயிருப்பா. "என்னோட திங்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்ல, எல்லாமே வந்து உன்னோட ரூம்ல தான் இருக்கு" அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோயின் போயிட்டு அவளோட ரூம்ல தான் போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. தேட தேட கடைசியில வந்து ஒரு டைரியும் கிடைச்சிடுது. அத ஓப்பன் பண்ணி பார்த்தா, அவ வந்து அந்த டிசைன வந்து எப்போ வரைஞ்சாலோ, அதுல வந்து ஹியரோடவே இருக்கு. "சரி நான் இத எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "இத பாரு, நீ காரணம் இல்லாம வந்திருக்க மாட்ட. எனக்கு வந்து வயசாயிடுச்சு. நீ கேட்டது எல்லாமே இங்க தானே இருக்கு. அதோட விலையும் வந்து ரொம்ப அதிகம். நீ அதனால என்ன பண்ணு, எனக்கு 2,000,000 பணம் குடு" அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோயின் யோசிக்காம 2,000,000 செக் எழுதி குடுக்குறா. நான் வந்து 2,000,000 தெரியாம சொல்லிட்டேன். 3,000,000 வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயினும் 3,000,000 மறுபடியும் அத மாத்தி அவர்கிட்ட குடுக்குறாரு. அவருமே வந்து வாங்கிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் அவளோட பேக்ல வந்து ஏதோ ஒரு ஃபார்ம் மாரி வச்சிருப்பா போல. இதுக்கப்புறம் எனக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இதுக்கப்புறம் வந்து காசு கேட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அப்படின்னு இதுல இருக்கு. இதுல வந்து சைன் பண்ணி கை நாட்டு வைங்கன்னு சொல்ல, அவருமே வந்து வச்சிடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. ஹீரோ வந்து ஹீரோயின பார்த்துட்டு, "நீ எங்க போயிருந்த? உன்ன நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா? பப்ளிக் எல்லாருமே வந்து உனக்கு ஆப்போசிட்டா தான் இருக்காங்க. யாருன்னா உன்ன பார்த்து எதனா பண்ணிடுவாங்கன்னு எனக்கு பயமா இருந்துச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, "நீங்க என்ன நினைச்சு அவ்வளோ வொரி பண்ணீங்களா? நான் வந்து கொஞ்சம் வெளிய போயிருந்தேன். ஃப்ரெஷ் ஏர் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன்." அப்படின்ற மாரி சொல்ல, "இத பாரு, நெக்ஸ்ட் டைம் வந்து உனக்கு எங்கனா வெளிய போணும்னா, என்ன கூட்டு போ. அப்படி இல்லன்னா பாடி கார்ட வந்து நான் உன் கூட அனுப்புறேன்." அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். "உண்மையாலேயே அது ஒண்ணும் இல்ல. நான் பரவால்ல. நான் நல்லா தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "நான் ஒண்ணு கண்டுபிடிச்சுட்டேன். இத பாருங்க. நான் வந்து காம்படிஷனுக்காக என்னோட இன்ஸ்பிரேஷன் எல்லாமே வந்து நோட் புக்ல எழுதி வச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. அததான் வந்து நான் என்னோட வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். இத பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு, இதையும் இதோட சேர்த்து ஃபுல் ஸ்டோரியா வந்து நம்ம ஆன்லைன்ல வந்து போஸ்ட் பண்ணோம்னா, இப்ப எல்லாருமே வந்து புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்ல, அவருமே வந்து சரின்னிடுறாங்க. அதுக்கு அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து அத வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு போஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. அந்த போஸ்ட்ட பார்த்த உடனே எல்லாருமே வந்து புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வருது. இந்த ரூமர எல்லாரும் வந்து யார் ஸ்ப்ரெட் பண்ணாங்களோ, அவங்களும் அவங்க டீமும் வந்து உங்ககிட்ட கண்டிப்பா வந்து மன்னிப்பு கேட்கும். இப்ப வந்து உண்மை எல்லாமே வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து இப்ப 2ண்ட் பிளேஸ்ல இருந்தாங்கல்ல. நம்ம ஹீரோயின வந்து 1 பிளேஸ்ல வந்து போட்டுட்டாங்க. எல்லாமே வந்து கிளியராவும் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய கம்பெனில இருந்து கால் தான் வந்துகிட்டே இருக்கு. நீங்க வந்து எந்த கம்பெனிக்கு வந்து சீஃப் டிசைனர் ஆகணும்னு சொல்றீங்க சொல்லுங்க.
நீங்க வந்து என் கம்பெனில வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும். நீங்க ஃப்ரீடமா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். என்ன சொல்றீங்கன்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, "நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். நான் வந்து 7 வயசு குழந்தைக்கு வந்து ஒரு அம்மா அப்படின்னு சொல்ல, அதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீங்க வந்து ஃபேமிலிய வந்து பேலன்ஸ் பண்ணி இங்க ஒர்க் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் ஃபாரின்ல இருந்து சைனாக்கு ரிட்டர்ன் ஆன உடனே ஒவ்வொரு கம்பெனிலயும் வந்து வேலைக்காக கேட்டிருப்பாங்க. எல்லாருமே வந்து குழந்தைய வந்து ஒரு ரீசனா சொல்லி வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்ப அதே ஹீரோயின் வந்து நல்லா பெரிய லெவல்ல ஆயிட்டா, ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டான்னு சொன்னோனே, எந்தெந்த கம்பெனிலாம் வந்து ரிஜெக்ட் பண்ணுச்சோ, அந்தந்த கம்பெனிலேருந்து கூப்பிட்டு கேட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் நல்லா ஹேப்பியா ஆயிருக்கா. அடுத்தது ஹீரோயினோட அப்பாவ தான் காட்டுறாங்க. அவர் வந்து ஒரு கார்டு வச்சிருப்பார்ல, அத பாத்துட்டுல, ச்சே! 3,000,000 பணம் ஒரே டைம்ல வந்து நாசமா போயிடுச்சே. நெக்ஸ்ட் டைம் வந்து நானு நெறைய அவகிட்ட இருந்து வாங்கிக்கணும் அப்படின்ற மாரி அவர் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த குண்டு ஆளு வந்துகிட்டு இருக்கான். "ஐயா! நீங்க இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்க, "ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்போ உன்னோட பொண்ணு வந்து பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டா. இத பாருன்னு" சொல்லி ஃபோனெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்காரு. அவ வந்து இப்ப யாரோ பணக்காரன் கூட இருந்துகிட்டு இருக்கானா. அவ வந்து இந்த உலகத்துக்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி இருக்கா. அப்பாவோட கடன் எல்லாமே வந்து பொண்ணு தானே அடைக்கணும். திட்டத்தட்ட அவளோட பணம் வந்து உன்னோட பணம் மாதிரி தான் அப்படின்ற மாரி அவரு பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்க. உடனே ஹீரோயினோட அப்பா சொல்றாரு, "ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். அவ என்னோட பிளட்டு. அவகிட்ட காசு கேட்கறதுக்கு எனக்கு ஃபுல் உரிமை இருக்கு. இப்ப என்ன பண்றேன் பாருங்கன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து கால் பண்றாரு. பிளாக் பண்ணியிருப்பா போல. வேற ஒரு நம்பர்ல இருந்து ட்ரை பண்ணாலும் எல்லாத்துலயும் பிளாக். "ஐய்யய்யோ! அவ எல்லாத்துலயுமே வந்து என்ன பிளாக் பண்ணிட்டாளே! இப்ப என்ன பண்றது?" அப்படின்னு சொல்ல. அவங்க 2 பேருமே வந்து ஒரு பிளான போட்டுருப்பாங்க போல. இதுக்கு அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து நடந்து வந்துகிட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பா ஓடி வந்து, "இத பாரு எனக்கு காசு குடு. எனக்கு கொஞ்சம் காசு தேவை" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, "நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இதுக்கப்புறம் வந்து நான் காசுலாம் குடுக்க மாட்டேன்னு. இப்ப எதுக்கு வந்து என்ன கேட்கிறீங்க? என்ன தள்ளி போங்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அவரு வந்து புடிச்சு அப்படியே கெஞ்சிக்கிட்டே இருக்காரு. வேற ஒருத்தன் வந்து ஒரு செடிக்கு பின்னாடி நின்னுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். "கால்ல விழு" அப்படின்னு ஆக்ஷன் பண்ண உடனே, கால்ல விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சுடுறான். "என்னடா நம்ம அப்பா எப்பவுமே இப்படிலாம் பண்ண மாட்டாரே! கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கே!" அப்படின்ற மாரி தான் அவளும் வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் விடாம, "நான் தானே உன் அப்பா. நீ வந்து எனக்கு காசு குடுத்து தான் ஆகணும். நான் தானே உன்ன படிக்க வச்சேன். நான் தானே உன்ன ஆளாக்குனேன். என்ன வந்து நீ இப்படி மதிக்கவே மாட்றியே!" அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அவரு எக்கச்சக்கமா பிட்ட போட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் பொறுக்கிற வரையும் பொறுத்துட்டு, "எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போன உடனே ஹீரோ வந்து கேட்குறாரு, "என்ன ஆச்சு? எங்க போயிருந்தன்னு?" கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லி அவ சமாளிக்கிறா. "அது ஒண்ணும் கிடையாது. உன்ன பத்தி ஒரு நியூஸ் வந்ததுன்னு" சொல்லி ஃபோன காட்டுறாரு. இப்போ ஹீரோயினோட அப்பா வந்து கால பிடிச்சு கெஞ்சிட்டு இருந்தாருல்ல, அது வந்து ஆக்சுவலி ஒரு பிளானு தான. ஸோ, அத வந்து சோசியல் மீடியால வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க. அததான் வந்து ஹீரோ காட்டிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. ஆக்சுவலி நடந்த விஷயம் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா, புதுசா பார்க்குறவங்க அந்த வீடியோவ தானே உண்மைன்னு நம்புவாங்க. ஸோ, இவங்க 2 பேருமே இப்ப என்னடா பண்றது? இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே! அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹீரோயின் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவங்க வந்து லில்லியும் வந்து த்ரெட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த வீடியோவ பார்த்தாவே தெரியுது. இது எல்லாமே வந்து ஃபோட்டோஷாப் பண்ணி இருக்காங்கன்னு. நம்ம வந்து எதனா ஒண்ணு பண்ணியே ஆகணும். பிளட் ரிலேஷன்ஷிப்ப வச்சு இவங்க வேற தப்பு தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் சொல்ற எதுவுமே வந்து நம்பக்கூடாதுன்னு எல்லாருமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கணும். என் அப்பா வந்து ரொம்ப வருஷமா வந்து ஆன்லைன்ல தான் வந்து கிம்லிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேத்த எவிடன்ஸும் இருக்கு. அவரு ஆன்லைன்ல வந்து லோன் வாங்குன ப்ரூஃபும் இருக்கு. நான் வந்து அவருக்கு வந்து 3,000,000 வந்து காசு குடுத்தேன். அதுக்கேத்த எவிடன்ஸும் இருக்கு. நம்ம 2 பேருக்குள்ள நடந்த விஷயத்துக்கான ப்ரூஃபுமே இருக்கு. அவன் வந்து இது மாதிரி பண்ணியிருக்கான். இப்ப வந்து நம்ம எதனா பண்ணணும் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்க. "அம்மா, அப்பா நீங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன எவிடன்ஸு?" அப்படின்ற மாரி குழந்தை கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, "அது ஒண்ணும் இல்லம்மா. நாங்க வந்து சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லீகல் இன்ஃபர்மேஷன பத்தி அத எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பேசிக்கிட்டு இருக்கோம்ன்னு" சொல்ல, "அப்பா நான் வேணா வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல வந்து ஹெல்ப் பண்ணட்டுமா?" அப்படின்னு கேட்க, "உனக்கு என்ன ஆச்சுன்னு?" சொல்றாங்க. "இது எல்லாம் நீ எப்போ கத்துக்கிட்ட?" அப்படின்னும் கேட்குறாங்க. அடுத்து அந்த குழந்தை வந்து லேப்டாப்ப ஆன் பண்ணி தேவையான விஷயம் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டு இருக்கா. "இது எல்லாமே நீ எப்போ கத்துக்கிட்ட?" அப்படின்னு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. "நான் வந்து கம்பெனில வந்து செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ல ஒரு டைரக்டர் அங்கிள் இருக்காரு. அவரு தான் வந்து எனக்கு இத சொல்லிக் குடுத்தாரு" அப்படின்னு அந்த குழந்தையும் வந்து சொல்றா. அந்த குழந்தை சொல்லிக்கிட்டு இருக்கா, "இது வந்து கிம்லிங் வெப்சைட்டோட லாகின் பேஜ் மாரி நான் ஒண்ணு கிரியேட் பண்ணி இருக்கேன். இத மட்டும் அவரு கிளிக் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து ஃபுல் பிரச்சனை தான்" அப்படின்னு அவ ஒண்ணு காட்டிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. நம்ம குழந்தை இவ்ளோ டேலண்டா இருக்காளே! இவ்ளோ அறிவாளியா இருக்காளே! அப்படின்ற மாரி அவ பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த குழந்தை எல்லா விஷயத்தையும் வந்து கண்டுபிடிச்சு ஹீரோயின் கிட்ட காட்ட, ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா வந்து நான் பெரிய பிரச்சனையில மாட்டியிருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ்மா" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோயினோட அப்பாவையும், அந்த குண்டு ஆளையும் தான் காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வேர்க்கடலைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, ஹீரோயினோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இத பாரு நான் பண்ணல. என்னோட பிளான் எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்ல, "இத பாரு அவ்ளோ சீக்கிரம் வந்து நீ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காத. உன்னோட பொண்ணு வந்து இப்ப சாதாரண ஆளே கிடையாது சரியா? அவகிட்ட வந்து ஃபுல் பணமும், பவரும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவ மேரேஜ் பண்ணிக்கிட்டால்ல. அவன் வந்து ரொம்ப பணக்காரன். நம்ம எவ்ளோ பணம் கேட்டாலும் வந்து அவங்க மறுபடியும் யோசிக்காம தருவாங்க தான் நெனைக்கிறேன். நம்ம வந்து அவள ரொம்ப பிரஷர் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுன்னா, ஒரு 10,000,000 கேளு. அதுக்கப்புறம் நம்ம பிரைட் பிரைஸ் குடுத்தோம்ல, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமா வாங்கிக்கலாம்.
அதையும் வந்து அவன் குடுக்கலன்னா, டெய்லியும் போயிட்டு அவன் கம்பெனிக்கு போய் நம்ம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அவ பொண்ணு வந்து ஸ்கூல் படிக்கிறாள்ல, அந்த இடத்துலயுமே போயிட்டு நம்ம தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அவங்களுக்கு வந்து கொஞ்சமாச்சும் வெட்கம் இருக்கா, இல்லையான்னு பார்ப்பாங்கல்ல. அவங்க கண்டிப்பா வந்து குடுத்து தான் ஆவாங்க அப்படின்ற மாரி பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து சில மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு. "நீ வந்து அவளோட அப்பாவே கிடையாதாமே! நீ என்ன அவகிட்ட எப்ப பார்த்தாலும் வந்து காசு குடு, காசு குடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கியா? உன்னோட அட்ரஸ் கூட கண்டுபிடிச்சுட்டோம். ஆள் அட்ரஸே இல்லாம பண்ணிடுவோம்." அப்படின்ற மாரி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இது யார் பண்ண வேலைன்னும் தெரியல. அவர் வந்து யார்ரா அது நம்மள மிரட்டுறாங்களே அப்படின்ற மாரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க அவங்க வீட்டு டோர தட்ட, சரி என்னன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா, அங்க ஒரு பாக்ஸ் மாரி இருக்கு. சரின்னு அவன் அந்த பாக்ஸ எடுத்துட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணா, ரொம்ப நாத்தமா அடிக்குது. அதையும் வந்து அவன் தூக்கி போட்டுடுறான். "எனக்கு நீங்க தான் எப்படிதான் ஹெல்ப் பண்ணணும்?" அப்படின்ற மாரி அவன் கேட்டுக்கிட்டு இருக்க, "நீ ஏன் வந்து காசு இல்லாம இருக்க ஒரு முட்டாளு? நீ வந்து உன் பொண்ணுகிட்டயும் வந்து பணம் கேட்க மாட்ட. சரி நான் வேணா ஒண்ணு பண்றேன். எப்படின்னா வந்து நான் அவள கண்டுபிடிக்கிறேன். ஒரே ஒரு டைம் மட்டும் அவகிட்ட வந்து நம்ம பணம் வாங்கிடலாம். அதுக்கப்புறமா வந்து உனக்கு தேவையான பணத்த நான் குடுக்குறேன். நம்ம 2 பேரும் பாதி பாதியா வந்து பிரிச்சுக்கிட்டு, நம்ம வந்து இங்கருந்து ஓடி போயிரலாம். குறைஞ்சது வந்து நம்மளுக்கு 20 மில்லியன் ஆச்சும் கிடைக்கும். என்ன சொல்ற? அப்படின்னு கேட்க, இவன் தான் ஒரு முட்டாளாச்சுல்ல. அவன் என்ன சொன்னாலும், சரி, சரி அப்படின்ற மாரி தானே சொல்லுவான். சரி, சரி அப்படின்ற மாரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோயினும், ஹீரோவையும் தான் வந்து காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. "என்னம்மா ஆச்சு?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். "ஒண்ணும் இல்ல. நான் வந்து லில்லிய பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்பதான் வந்து அவ ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவ வந்து டாப் 5க்குள்ள வந்துட்டு இருந்தா. ஸ்ட்ரெய்ட்டா வந்து ஏ கிளாஸ்ல வந்து ஜீனியஸ் கிளாஸ்ல அட்மிஷன் கிடைக்குமாம். இது வந்து மேஜருக்கான ஜீனியஸ் கிளாஸு. ஆனா, அவ போற கிளாஸ்க்கான சான்ஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மி தான் இருக்கு. ஆனா, லில்லியோட திறமைய வச்சு பார்த்தோம்னா, அவ வந்து கண்டிப்பா டாப் 5க்குள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கு. டைரக்டர்லயும் கூட எப்ப பார்த்தாலும் அவளோட டேலண்ட்ட பத்தியே தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதாவது பொண்ணோட ஸ்டடீஸ பத்தி தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ குழந்தை வந்துடுறா. "நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்க, "அது ஒண்ணும் கிடையாது. இப்பதான் ஸ்கூல்ல இருந்து ஒரு கால் வந்தது. நீ வந்து அந்த காம்படிஷன்ல வந்து டாப் 5க்குள்ள வந்தன்னா, இன்னும் அதிகமான விஷயம்லாம் வந்து கத்துக்கலாம். உனக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸும் வந்து எடுக்குறாங்களாம். ஆனா, அங்க படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீ விளையாடுற டைம்லாம் குறைஞ்சிடும். நீ என்ன சொல்ற?" அப்படின்னு கேட்க, "எனக்கு வந்து ட்ரை பண்ணணும்னு ஆசையா இருக்கு. இது எல்லாமே வந்து நான் ஏற்கனவே கத்துக்கிட்டேன். கண்டிப்பா வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து வாங்குவேன்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வருது. அது வேற யாரும் கிடையாது. நம்ம ஹீரோயினோட அப்பா தான். கால பார்த்த உடனே, "ஒரு நிமிஷம் இருங்கன்னு" சொல்லி அவ ரூம்ல போய் தான் பேசிக்கிட்டு இருக்கா. நான் தான் வந்து இதுக்கப்புறம் பேச விருப்பம் இல்லன்னு சொன்னேன்ல. எதுக்கு வந்து எனக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு கால் பண்ணாதீங்க. அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். "அது ஒண்ணும் இல்லம்மா. நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்க தான் நானு கால் பண்ணேன். இவ்வளோ நாள் வந்து உன்ன நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆன்லைன்ல வந்து எல்லாருமே வந்து என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே வந்து என் வீட்டு ஜன்னல் மேல கல்லெல்லாம் தூக்கி போடுறாங்க. லாக் கூட வந்து டேமேஜ் ஆயிடுச்சு." அப்படின்னு பாவப்பட்ட ஜென்மம் மாரி பேசிக்கிட்டு இருக்காரு அந்த அப்பா. நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுடு. எனக்கு வந்து ஒரே ஒரு டைம் வந்து உன்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, எனக்கு வந்து உங்கள பார்க்க விருப்பம் இல்லன்னு சொன்னாங்க. சரி ஓகேம்மா எனக்கு வேற வழி தெரியல. டெய்லியும் வந்து உன் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்க்கு போய் அவர பார்க்குறேன். உன் குழந்தை படிக்கிறாள்ல, அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு நான் வந்து அவகிட்ட பேசுறேன்னு சொல்ல, "இத பாரு என் பொண்ணு மேல கை வச்சேன்னா, நான் வந்து என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்றாங்க." அப்பனா ப்ளீஸ் எனக்காக வந்து ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் குடு. ஒரே ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் நீ என்ன மீட் பண்ண வா. நீயும் நானும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, நான் வந்து உன் கூட ஹேப்பியா தான் இருக்கேன்னு சொல்லி நான் காண்பிர்றேன். அதுக்கு மட்டும் நீ வேணும். அதுக்கப்புறம் நான் வந்து உன்ன டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். அப்படின்ற மாரி அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்து என்னன்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா. அதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினோட அப்பா மீட் பண்றதுக்காக தான் போயிருக்காங்க. சரி வா நம்ம ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிற சமயத்துல, பின்னாடி இருந்து வந்து அந்த குண்டானு மயக்க மருந்து போட்டு நம்ம ஹீரோயின வந்து கடத்திர்றாங்க. நீங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க இப்படி பண்றதுலாம் வந்து ரொம்ப இல்லீகல் தெரியுமான்னு சொல்ல, "இத பாரு எனக்கு வந்து சாப்பிட கூட காசே இல்ல. என்னால வந்து வாழக்கூட முடியல. அத பத்திலாம் உனக்கு கவலையே இல்லையா? நீ வந்து எப்ப பார்த்தாலும் உன் ஃபேமிலியோட ஹேப்பியா இருக்க. எனக்கு வந்து இப்ப 3 மில்லியன் வேணும். இப்ப உள்ள வச்சே ஈஸியா வந்து கிடைச்சிடும்." அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு வந்து கோவமாயிடுது. "உனக்கு வந்து என்ன விட பணம் தான் வந்து முக்கியமா? எப்ப பார்த்தாலும் வந்து உன் கண்ணுக்கு வந்து பணம், பணம் தான் தெரியுமா? நான் வந்து பணத்துக்கு மட்டும் தான் தேவை. மிச்சபடி வேற எதுக்குமே வந்து தேவை இல்லையா?" அப்படின்ற மாரி அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினோட ஃபோன புடுங்கி, லாக்கெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு, "இத பாரு உன் ஒய்ஃப் வந்து இப்ப என் கையில இருக்காங்க. நீ மட்டும் வந்து இப்ப நீ காசு குடுக்கலன்னா, அதுக்கப்புறம் அவளோட பாடி தான் இங்க வரும். என்ன சொல்ற?" அப்படின்ற மாரி மிரட்டிட்டும் இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே வந்து நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வந்து அடிச்சிடுறாரு. "இந்த இடத்த எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு?" கேட்க, "7 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டூபிட்டா இருந்த மாரி இப்பவும் இருப்பேன்னு நீ நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்க தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து போகறதுக்கு முன்னாடி ஏதோ கையில ஒண்ணு காட்டுறா. ஜிபிஎஸ் மாரி இருக்கும் போல. ஸோ, நான் சப்போஸ் எங்கனா போனேன். என்ன வந்து ரீச் பண்ண முடியலன்னா, நீங்க இத ஃபாலோ பண்ணிட்டு வாங்கன்னு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருப்பா போல. அத வச்சு தான் வந்து நம்ம ஹீரோவும் வந்திருக்காரு. மக்களே அது ஜிபிஎஸ் மட்டும் கிடையாது. ரெக்கார்டர் தான்.
ஸோ, அது அவங்க என்னென்னலாம் பேசியிருக்காங்க அப்படின்னு தெரியும். அத வச்சு போலீஸ்ல சொல்லிடலாம். அது வந்து நம்மளுக்கு ஒரு எவிடன்ஸா இருக்கணும். இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் சொல்றா, "வெளிய வந்து போலீஸ் இருக்கு. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போங்க." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து கால்ல விழுந்து கெஞ்சிக்கிட்டே இருக்காரு. இது எதுவுமே வந்து நான் பண்ணவே இல்ல. இங்க இருக்கான் பாத்தியா குண்டு ஆளு. அவன் சொல்லி தான் நான் வந்து பண்ணேன். என்ன மன்னிச்சுடு. நான் உன் அப்பா தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து மதிப்பாளா, ஒரு வாட்டியாச்சும் அவர் வந்து அப்பாவா நடந்திருக்காரா? இல்ல தானே. ஸோ, அவ வந்து எப்பவுமே பயந்து பயந்து இருப்பா. இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லா போல்டாவே வந்து பேசிக்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. "இது பாரு போலீஸ் வந்து இவங்கள பார்த்துக்கிட்டோம். நம்ம வீட்டுக்கு போலாம் வா" அப்படின்னு சொல்லி ஹீரோயின வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க வந்து குழந்தை வந்து பர்த்டேக்காக எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சு இருக்கு. "அம்மா நீங்க வந்துட்டீங்களா? இதுதான் வந்து உன்னோட பர்த்டே பிரசன்ட்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னது எனக்கு பர்த்டேவா? எனக்காக வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணியான்னு ஹீரோயினும் வந்து ஹேப்பியா இருக்கா. அப்போ ஹீரோ சொல்றாரு, "இந்தா இது வந்து நீ வின் பண்ணல்ல, அதோட சர்டிஃபிகேட்டு. அது மட்டும் இல்லாம நீ ஓனா வந்து ஒரு ஸ்டுடியோ வைக்க போற. அதுக்கான கீயும் இருக்கு." அப்படின்னு சொல்லி கீயும் குடுக்குறாரு. நம்ம ஹீரோயின் சொல்றா, "ஐய்யய்யோ! ஏன் இப்படிலாம் பண்ணீங்க? இது எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கே!" அப்படின்னு சொல்ல, "நீ வந்து அப்படிலாம் சொல்லாத. கொஞ்சம் கண்ண மூடுன்னு" சொல்ல, நம்ம ஹீரோயினும் வந்து கண்ண மூடிர்றா. குழந்தைகிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து ரிங்க குடுத்துருப்பாரு போல. அந்த குழந்தை வந்து ரிங்க குடுத்த உடனே நம்ம ஹீரோ வந்து முட்டி போட்டுக்கிட்டு ரிங்க கையில வச்சுக்கிட்டு இருக்காரு. "இப்ப நீ வந்து உன் கண்ண தொற" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் வந்து கண்ண திறக்கிறா. ஹீரோ வந்து ப்ரொபோஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறாரு. "நம்ம 2 பேரும் வந்து ஃபர்ஸ்ட்டா ஸ்டார்ட் பண்ணலாமா? நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு?" கேட்க, நம்ம ஹீரோயினும் வந்து சரின்னு சொல்லிர்றா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கையில ரிங்க போட, ஒரு ஹேப்பி ஃபேமிலியா ஹேப்பியா இருக்காங்க. அப்படியே வந்து இந்த மூவிய முடிச்சுட்டாங்க. நான் இந்த ஹீரோவ பத்தி ஸ்டார்ட்டிங்லயே வந்து சொல்லணும்னு நெனச்சேன். பரவால்ல மூவி முடியிற நேரத்துல சொல்லிர்றேன். இந்த ஹீரோக்கு வந்து ஒரு பிக் சல்யூட் குடுத்தே ஆகணும். என்னதான் வந்து அவரு மேரேஜ்லயோ, லவ்லயோ வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம இருந்தாலும், நம்ம ஹீரோயின வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணாங்க. ஆக்சிடென்ட்டா வந்து இவங்க 2 பேரும் ஒண்ணாவும் இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆள் ஆளுக்கு அவங்கவங்க வேலைய பார்த்துக்கிட்டு, அவங்கவங்க வழிய பார்த்து நோக்கிக்கிட்டு போனதுக்கப்புறமா, நம்ம ஹீரோயின் வந்திருக்கா. ஹீரோயின பார்த்த உடனே கண்டுபிடிச்சுட்டாரா, அந்த குழந்தை அவரோட குழந்தைன்னு கண்டுபிடிச்ச உடனே, மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஹேப்பியா நல்லா கேரிங்கா இருந்திருக்காரு. அவர் நினைச்சு இருந்தா ஒரு நாள் தானே இருந்தோம். இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. வேற யார வேணாலும் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு வந்து உண்மையா இருந்திருக்காங்க. ஒரு 7 வருஷத்துக்கு பொறுத்து குழந்தைய பார்த்தாலும், அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவாவும் இருந்திருக்காங்க. ஹீரோயினுக்கு வேண்டிய சப்போர்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ மத்த பாய்ஸ் மாரி இல்லாம இவரு வந்து ரொம்பவே வந்து நம்ம ஹீரோயின வந்து ரொம்பவே லவ் பண்ணி, ஹீரோயின வந்து புரிஞ்சு நடந்திருக்காங்க. இந்த விஷயத்த தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சேன். இந்த மூவி புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் சீக்கிரமா உங்கள வேற ஒரு மூவில வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் பாய் ஃபிரெண்ட்ஸ். பாய் கய்ஸ். டேக் கேர். லவ் யூ ஆல்.